வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டிங் சாப்டர் பற்றி தான் பார்க்க போறோம். அந்த வீடியோ எடிட்டிங் சாப்டரோட பேர் என்னன்னா மோவாவி வீடியோ எடிட்டர் பிளஸ். இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த இமேஜ் தான் இந்த வீடியோ எடிட்டிங் சாப்டரோட ப்ரொஃபைல். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதும் இதோட டேஷ்போர்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபைலை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஆட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனதும் உங்களுக்கு தேவையான ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வீடியோ எடிட்டிங் ட்ராக்கு வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட எடிட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பேசிக்காக எல்லா எடிட்டிங்களும் கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் கட் பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துலையும் வந்துட்டு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இப்போ மியூசிக் ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக நிறைய மியூசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மியூசிக்ங்கிற செக்ஷனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு லென்த்தி சாங் வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சாங்ஸ் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூலாம் வராது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது மியூசிக்ஸ் எடுத்து எங்கேயாவது வெளியில் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துட்டு ஏற்படும். இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு யூனிக்காக இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்துட்டு வராது. அப்புறம் சாம்பிள் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. இதே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வீடியோ இன்னுமே வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். உங்களுக்கு நிறைய வந்துட்டு கிராஃபிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் வீடியோவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செம்மையாக ஆட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்புறம் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். உங்கள் வீடியோவுக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் இங்கே இருக்குது. அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு டைட்டில்ஸ், உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன மாதிரி ஸ்டைல்ஸில் வந்துட்டு வேணுமோ அதையும் நீங்கள் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபன் வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுற ஆளாக இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் கடைசியாக வீடியோ எடிட்டிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இதில் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் அண்ட் ஆடியோ எடிட்டிங் 2 செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், கிராப் அண்ட் ரொட்டேட், பொசிஷன், பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு chroma key, scene detection and more option கொடுத்துருக்காங்க. logo, slow motions and audio editingல உங்களுக்கு sounds effect and audio effect in the equalizer, noise remover. ஃபைனலாக இது எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடிட் பண்ணது ஆகும். இங்கே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ என்ன ஃபார்மேட்டில் வேணுங்கிறது இந்த சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. MP4 வேணும், MP4 வச்சுக்கலாம், AVI, MOVன்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதோட உங்களோட குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டார்ட் கொடுத்து தான் உங்களோட வீடியோ ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.